நாங்க வந்து எம்ஆர்பி தொகுப்பூதிய செவிலியர்கள் தேர்தல் கால வாக்குறுதியில 356ல நம்ம முதலமைச்சர் ஐயா கடந்த காலம் எதிர்கட்சி தலைவரா இருந்த போது சொன்ன வாக்குறுதி தான். வாக்குறுதி எண் 356 திரும்பவும் நினைவூட்டுறோம். ஒப்பந்த முறைய எம்ஆர்பி செவிலியர்கள் ஒப்பந்த முறைய முற்றிலுமா ஒழிச்சு காலமுறை ஊதியத்துக்கு கொண்டு வருவோம்னு சொன்னதுதான் அந்த தேர்தல் கால வாக்குறுதி. இன்னைக்கு வரைக்கும் 5 வருஷம் முடிய போகுது. அந்த ஆட்சி காலம் முடிய போற டைம்லயுமே எங்களை இன்னும் நிரந்தரப்படுத்தல இந்த திமுக விடிய அரசு. தயவு செய்து முதலமைச்சர் ஐயாவோட கவனத்துக்கு இதை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நாங்க காலையில இருந்து உண்ணாவிரத போராட்டம் ஒரு ஓரமா கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கி சுவாமி சிவானந்தா சாலை சேப்பாக்கத்துல நடத்திக்கிட்டு இருந்தோம். அங்கேயுமே போலீஸ் வந்து நீங்க கண்டினியூ பண்ணக்கூடாது, அடக்குமுறையை கையாண்டு எங்களை வந்து அடிச்சு இழுத்துட்டு வந்து பஸ்ல கூட்டிட்டு வந்து கிளாம்பாக்கத்துல விட்டு கிளம்ப சொன்னாங்க. எங்களுக்கு எங்களோட கோரிக்கைகளை எங்க துறை அமைச்சர் ஐயாவோ எங்க துறை அதிகாரிகளோ கூப்பிட்டு பேசினது திருப்திகரமா இல்ல. செவிலியர்கள் தானே, பெண்கள் தானே அப்படின்ற அடக்குமுறையை கையாண்டு அவங்க வந்து நினைச்சதை சாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த செவிலியர்கள் ஒன்றுக்கும் சலிச்சவங்க இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காகவே 0 வேகன்சின்னு சொன்ன ஹெல்த் மினிஸ்டர் ஐயா அவர்களுக்கு நாங்களும் 4 பேர் பணி செய்ய வேண்டிய இடத்துல ஒரு செவிலியரா பணி செஞ்சுட்டு இருக்கோங்கிறத உணர்த்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்களோட கோரிக்கைகள் வெல்லும் வரை இந்த போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். மதுரை மாவட்டம் வல்லாளப்பட்டி பிஹெச்ல இருந்து வரேன் சார். மேலூர் தாலுகா சார். நான் வந்து 2020 வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமா வந்து ஜாயின் பண்ணேன் சார். கோவிட் பேண்டமிக் டிசீஸ் சென்டர்ல வந்து நான் வந்து ஜாயின் பண்ணேன் சார். நான் வந்து 5 இயர்ஸ் ஆச்சு சார். எனக்கு முன்னாடியே ஆல்ரெடி வந்து 10,000 மெம்பர்ஸ் இருந்தாங்க சார். நான் வந்து ஜாயின் பண்ணது ஒரு 4,000 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். இப்போ வந்து நாங்க இன்னைக்கு எதுக்கு வந்திருந்தோம்னா, சேப்பாக்கத்துக்குள்ள வந்துட்டு காலையில 8 மணில இருந்து 1 டே உண்ணாவிரத போராட்டம் வந்தோம். அது எதுனா தேர்தல் வாக்குறுதி அந்த 356 வந்துட்டு உறுதிப்படுத்துறதுக்காண்டி அதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காண்டி வந்தோம். ஆனா வந்து நாங்க இன்னைக்கு 5 மணி வரைக்கும் இருந்தோம். யாருமே எங்கள்கிட்ட வந்து ஒரு பிரஸ் மீடியா கூட எங்கள்கிட்ட வரவே. இப்ப நீங்க தான் சார் வந்திருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். இப்ப நாங்க எங்களுக்கு என்ன முடியும்னா, நாங்க 5 மணி வரைக்கும் இருந்த பிறகு எங்க தோழ மெம்பர்ஸ் எல்லாம் போய் பேசுனதுக்கு வந்துட்டு எதுவுமே ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணாம அனுப்பி விட்டுட்டாங்க. அவங்க சொன்னாங்க சார், ஆனா எங்களுக்கு எதுவுமே செய்யவே இல்லை. ஆக்சுவலா வந்து நாங்க வந்துட்டு கோவிட்ல வந்து 8 to 5 தான் எங்களுக்கு டியூட்டி டைம்ஸ். ஆனா வந்து 24 மணி நேரமும் ஸ்டாஃப் இருக்கிறதுல நாளா வந்து குவார்டர்ஸ்லயே தான் சார் இருக்கேன். டெலிவரி பார்க்கணும், நானே ஊசி போடணும், நானே மாத்திரை கொடுக்கணும், நானே ஓபி ஷீட் போடணும். ஒரு 5 பேர் பார்க்க வேண்டிய வேலையை நாங்க ஒரு ஆளே பார்க்கணும். இதே மணிக்கு வந்து ரூரல் பிஹெச்சி சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நிறைய வந்துட்டு எங்களுக்கு வந்து வேலை நெருக்கடி இருக்கு. ஆனா போதுமான ஸ்டாஃப்ஸ் இல்ல. ஒரு ஸ்டாஃப் லீவ் போட்டாலும் அந்த 24 மணி டியூட்டியை நாங்க தான் கவர் பண்ணணும் சார். இது போக வந்துட்டு ரெகுலர் பெர்மனண்டா இருக்க ஸ்டாஃபுக்கு வந்து 48,000 பேசிக் பே, எங்களுக்கு வந்து 18,000 தான் சார். ஆனா அந்த 48,000 சம்பளம் வாங்குறதுக்குரிய வேலைகளையும் நாங்களும் பாக்குறோம். அதுதான் ஈக்குவல் பே ஈக்குவல் சேலரின்னு சொல்றோம். அவங்களுக்கு நிகரம் எங்களுக்கு சம்பளம் கூட. ஆனா வந்து எங்களுக்கு தமிழ்நாடு இதுல இருந்து ஸ்டேட்ல இருந்து சொல்லிட்டாங்க ஈக்குவல் பே ஈக்குவல் சேலரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மேல்முறையீடு வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட அரசு ஊழியர்கள் நீங்க தான் பாக்கணும், அவங்களும் எல்லாருக்கும் மாதிரி வேலை பாக்குறாங்க, நீங்க ஏன் அவங்களுக்கு வந்து எங்களோட உழைப்பை ஏன் சொல்றீங்க, மத்த இலவசங்கள் கொடுக்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு காசு இருக்கப்ப அந்த ஸ்டாஃப்ஸ்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அது ஒண்ணு எங்களுக்கு. அப்புறம் வந்து ரொம்ப வருஷமா வந்து 8 வருஷம் ஆனவங்களுமே இன்னும் பணி நிரந்தரம் பண்ணவே இல்லை. நான் வந்து 5 வருஷம் ஆச்சு. எங்களுக்கும் இன்னும் பண்ணது, எங்களுக்கு முன்னாடி இருக்க தோழர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும். அதுக்கடுத்து எங்களுக்கும் அடிப்படையா வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு மித்த கேட்டகரிஸ்ல இருக்கவங்க எப்படி பெர்மனன்ட் பண்றாங்க அதே மாதிரி எங்களுக்கும் பண்ணணும் சார். இதான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப கோரிக்கையா தாழ்வன்புடன் நாங்க கேட்டுக்கொள்றோம் சார். உங்களுக்கு பார்த்து அதனால வந்து இன்னைக்கு நாங்க ஸ்ட்ரைக் பண்ணோம். ஆக்சுவலா நாங்க வந்து அறவழியில தான் ஸ்ட்ரைக் பண்ணோம். நல்ல பொறுமையா தான் அமைதியான போராட்டத்துலதான் பண்ணணும். 5 மணி வரைக்கும் இருந்தோம். 5:30க்கு மேல வந்து எங்களை வந்து போக சொல்லிட்டாங்க. நாங்க போக மாட்டோம், எங்களுக்கு ஒரு தீர்ப்பு எதுவுமே கிடைக்காது, நாங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டு. ஆனா எங்களை வந்து 150ல இருந்து 200 பேரை சேர்ந்து ஒரே பஸ்ல ஏத்திட்டு வந்தாங்க சார். 5 பஸ் தான். ஆனா செய்திகள்ல 14 பஸ் போட்டிருக்காங்க. 150 to 200 மெம்பர்ஸ் அதுல போட்டிருந்தாங்க. அதுல எல்லாத்தையும் அப்படியே ஆட்டு மண்டையை அள்ளி போடுற மாதிரி கூட்டிட்டு இருந்தாங்க. நாங்க வர மாட்டேங்குன்னு எங்க தரன்னு இழுத்தாங்க. இழுத்து கொண்டு மண்டையில எப்படி ஆடுகளையும் மாடுகளையும் தள்ளி விடுற மாதிரி எங்களை தள்ளி, காத்து கூட இல்லாம எங்க தோழர்கள் 7 பேர் வந்து ஜிஆர்ஹெச்ல அட்மிஷன் இருக்காங்க. 108ல போயிட்டு அவங்க எல்லாருமே அங்க அட்மிஷன்ல தான் இருக்காங்க. மீதப்பட்டவங்க எங்கதுலயே வந்து ஒரு 500 பேரை காணவே இல்லை. எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. ப்ராப்பரா எக்ஸ்பிளனேஷன் தர. இப்ப மேற்கொண்டு எங்களையும் மறுபடியும், எனக்கெல்லாம் 2 குழந்தைகள் இருக்கு, இத்தனையோ பச்சை குழந்தை எல்லாம் விட்டுட்டு வந்திருப்போம். மறுபடியும் எங்களை வந்து துன்புறுத்தி கொண்டு போறதுக்காக காத்து கொண்டு இருக்காங்க. ஆனா நாங்க வந்து என்ன பண்ணாலும் சரி எங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றாம போக மாட்டோம், ஊருக்கு போக மாட்டோம். இங்கேயே தான் இருப்போம், கிளம்பாக்கத்திலே தான் இருப்போம்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.